இதை பார்த்துட்டு லட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த ஸ்வீட்டோட மெயின் ஹீரோவை மாம்பழம் தான். இந்த மேங்கோ டிலைட்க்கு நல்லா பழுத்த மாம்பழமாக கட் பண்ணி பல்ப் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இதை மிக்சியில் பண்ணலாம். அப்படி பண்ணால் ஃப்ளேவராக மாறிடும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம கட் பண்ணும்போது எப்படி மணக்குமோ அப்படியே இருக்கும். பேன் ஹீட் ஆனதும் 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் 2 ஏலக்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரியை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான நோட், அடுப்பு லீஸ்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணா செம்ம டேஸ்டான மேங்கோ டிலைட் ரெடி. இது பண்ற அன்னைக்கு வீடு ஃபுல்லாக மாம்பழம் தான் மணக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல ரெடி பண்ணி இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்ல டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா இது டெய்லி அவைலபிளா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். See you next time. Until then, bye.